ஒரு மந்திரி வெளியே செல்லும் போதெல்லாம் ஒரு பெட்டியை தன்னோடு எடுத்துக்கொண்டு செல்லுவார். அதை கண்ட சிலர் ராஜாவினிடத்தில் போய், ராஜாவே, இவர் எங்கு போனாலும் விலை உயர்ந்த முத்துக்கள் அடங்கிய பெட்டியை தூக்கி கொண்டு போகிறார், உங்களை ஏமாற்றி நிறைய சேர்த்து வைத்திருக்கிறார் என்று மந்திரி மீது புகார் சொன்னார்கள். ஒரு நாள் அந்த மந்திரியை ராஜா வழிமறித்து பெட்டியை திறக்கும்படி கட்டளையிட்டார். பெட்டியை திறந்து பார்த்த போது அதில் வெறும் கந்தல் துணிகளே இருந்தன. மந்திரி ராஜாவை நோக்கி, ராஜாவே, இவை எல்லாம் நான் ஏழ்மை நிலைமையில் இருந்த நாட்களில் உடுத்தி இருந்த துணிகள். நீங்கள் என்னை மிகவும் உயர்த்தி மந்திரியாக்கி விட்டீர்கள். எனினும் நான் பெருமை அடைந்து விடாதபடிக்கு என் தாழ்மையை நினைவு கூறும் வண்ணம் அதை எப்பொழுதும் என்னோடு கூட எடுத்து செல்லுகிறேன் என்றார். ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நம்மை உயர்த்தும் போது அவருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தாழ்மையோடும் அடக்கத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் நம்மை மேன்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.